வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்னைக்கு நானும் அஸ்வத் தான் ஆக்சுவலாக சும்மா பேசிகிட்டு இருந்தோம். அப்போ தான் திடீர்னு தோணுச்சு என்னன்னா, இந்த மார்க்கெட் ஷேர் பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. எப்பயுமே ஒரு பிராண்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னா நிறைய பேர் அதை வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது பிராண்டோட ப்ராடக்ட்ஸ். ஏன்னா பிராண்டோட இமேஜே எங்கேருந்து ஆரம்பிக்கும்னா, இருக்கலே சக்ஸஸ்ஃபுல் ப்ராடக்ட்ஸ் எவ்வளோ அதிகமாக கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து தான் அந்த பிராண்டோட இமேஜே வரும். இந்தியாவில் ஹையஸ்ட் மார்க்கெட் ஷேர் நத்திங் தானே? நீயும் கலாகி என்னண்ணே இது எனக்கு ஷாக்குடா. ஏன்னா இங்கே பாருங்க, பொதுவாகவே இங்கே வந்து உட்காரும் போது யாருமே எதுவுமே பேசிக்க மாட்டோம். நாங்கள் கொஞ்ச நேரம் முன்னாடி என்ன பேசிட்டு இருந்தோம்னா, சைனீஸ் மார்க்கெட் எந்த அளவுக்கு மாறி இருக்கு, ஹுவாவே வந்து மாஸ் பண்ணுற மாதிரி கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம். ஏன்னா அஸ்வத்தோட ஃப்ரெண்ட் அங்கே ஒர்க் பண்ணுறான். எங்கன்னா ஹுவாவேல இல்லை, சைனாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அதனால அப்பப்போ சும்மா தான் பேசுவோமா, அதை பற்றி பேசிட்டு இருந்தோம். அப்போதான் நான் என்ன சொன்னேன், ஐடிசி ரிப்போர்ட் Q1க்கு வந்துச்சு ஆல்ரெடி. ஃபர்ஸ்ட் குவார்டர் ஆஃப் 2025 வந்துருச்சு. சைனா ரிப்போர்ட் நான் பார்க்கல, நம்ம சைனா ரிப்போர்ட் பற்றி பார்க்கலாம். அதே சமயம் இந்தியன் ரிப்போர்ட் நான் இதுக்கு முன்னாடி பார்த்துட்டேன், குளோபல் ரிப்போர்ட் நான் பார்க்கல, வேணா நம்ம அதை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். குசும்புக்கார பைய குறுக்கால நத்திங்க கூப்பிட்டு வந்து இவனும் அடிக்கிறான். அந்த அளவுக்கு. ஆனால் ஒன்று உறுதிங்க, சீரியஸாக இப்போ நான் வந்து நிறைய விஷயங்கள் பார்க்கும்போது அப்படியே டைவர்ட் ஆகுது போவேன். இப்போ ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிற செக்மெண்ட் வந்து ரொம்ப பார்க்காத ஒரு சிலர் உள்ள வந்து பார்க்க ட்ரை பண்ணாங்கன்னு வைங்களேன், ஒரு பெரிய பிம்பம் அமைக்கப்படுறத வந்து அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா காண்டாயிடுவாங்க. ஆமாம். ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல வந்து சிலருக்கு கோவம் வருதுன்றது மார்க்கெட்டிங் மட்டும்தான் இருக்கு, வேற எதுவும் இல்லையா? சரி, ஒன்றும் நான் வரேன், திரும்ப வரேன். சரி, ஆல்ரெடி இது வந்து நம்ம பார்த்த விஷயம் தான்டா. இதை பார்த்துட்டு அப்படியே நம்ம சைனா போவோம், சரியா? ஏன்னா இந்தியாவில் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததுக்கு அதுக்கும் Q1 2024 அப்படியே Q2 அதாவது Q1 2025 கம்பேர் பண்ணியிருந்தோம். ஓகே. இது எப்பயுமே இப்படி தான் பண்ணுவாங்க. போன வருஷம் இந்நேரம் என்ன நடந்துச்சு, இந்த வருஷம் என்ன நடக்குது, ஸோ அந்த 3 months பர்ஃபார்மன்ஸை எப்பயுமே கம்பேர் பண்ணுவாங்க. அப்படி பார்க்கும்போது வந்து இந்தியாவில் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தோன்னா, விவோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் இருக்காங்க. ஓகே. என்னன்னா 16.2% மார்க்கெட் ஷேர் வச்சிருந்திருக்காங்க. இப்போ 19.7%. விவோக்கு வந்து இந்த சக்ஸஸ்க்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்களுக்கு X90 சீரிஸ் வரும்போதே ஓரளவுக்கு இம்பாக்ட் இருந்தது. ஜெயஸோட வரும்போதே சூப்பராக இருந்தது. ப்ளஸ் அவங்களோட வி சீரிஸ் எப்பயுமே ஒரு நல்ல இம்பாக்டை கொடுக்கும். ஆஃப்லைன் மார்க்கெட்னாலே விவோ வி சீரிஸ் தான். ஓகேயா? அதை தவிர ஒய் சீரிஸ் இதெல்லாம் இருக்கு. இருந்தாலும் விவோக்கு இப்போ ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லணும்னா, அவங்களோட வி சீரிஸ்ல ஜெயஸ் ஆப்டிக்ஸ். ஓகே. அது நம்ம ஊரில் நல்லாவே பேசப்படுது. ஏன்னா செல்ஃபி ஃபோட்டோஸும் நல்லா எடுக்கலாம், ரியல் கேமரா ஃபோட்டோஸும் நல்லா எடுக்கலாம். ஸோ போன வருஷம் வந்து X100 சீரிஸ் ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்திச்சு. இந்த வருஷம் X100ஓட X200 இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல் மாதிரி தான் வெளில வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இது எப்படின்னா ஒரு கலெக்டிவ் ரெஃபரன்ஸ் நம்ம எடுக்கலாம். Dimensity 9300ங்கிற ப்ராசர் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதோட 9400 இன்னும் பெட்டராகவே இருந்தது. அதனால ரியல் வேர்ல்டு இம்பாக்ட் நல்லா இருந்தனால நல்ல க்ரோத் பார்க்க முடியுது. ப்ளஸ் உனக்கே தெரியும், விவோலாம் ஆஃப்லைன் மார்க்கெட்டை பேஸ் பண்ணி தான் இருப்பாங்க. ஸோ அதனால வந்து ஆஃப்லைன் ஸ்டோரில் ஃபர்ஸ்ட் விவோ நீ தான் பார்த்துருப்பிய. தம்பி சாம்சங்ல இருந்தாப்ல, அதனால அவருக்கு அது கண்டிப்பா எதிர்கடையே விவோவா இருக்கும். போனவொடனே விவோ தான் கொடுப்பாங்க. சரி. ஸோ அதனால என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 14.6% growth. ஆனா நிஜமாவே அந்த growthக்கான தகுதி அவங்களுக்கு இருக்கானா? எஸ், அதான் உண்மை இருக்கு. அடுத்து சாம்சங் 15.6%லேருந்து 16.4 இயர் ஓவர் இயர்ல growth. ஓகேயா? பர்சன்டேஜ்ல பார்த்தா. ஆனா இங்க பாரு யூனிட் சேஞ்சில். ஓகே. இதை எதை பேஸ் பண்ணி இந்த யூனிட் சேஞ்ச் அப்படிங்கிற பெர்சன்டேஜ் வருது அப்படின்னு பார்த்தோன்னா -0.6 வந்திருக்கும். ஆக்சுவலா இந்த வருஷத்தோட மார்க்கெட் ஷேரோட அப்போ போன வருஷம் மார்க்கெட் ஷேர் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, போன வருஷம் அதிகமான டிவைஸ் Q1ல வித்திருக்கு. ஓகே. இந்த வருஷம் Q1ல வந்து டிவைஸ் கொஞ்சம் கம்மியா விட்டுருக்காங்களே, என்ன நல்லா விக்கலையோ? எட்ஜா அது கொஞ்சம் கஷ்டம் தான். ஓகே. அது வந்து அவங்களே அக்செப்டும் பண்ணிப்பாங்க. அது வந்து ஒரு ட்ரையல் மாதிரி தான். 3900 MAH அது எப்படி போடுதாமே? அது நான் ட்விட்டர்ல பார்த்தேன். ஆமா, நானும் வாட்டுன்னு தான் அனுப்பியிருந்தேன். எனக்கும் சத்தியமா அதை பத்தி ஐடியாவே இல்லை. ஏங்க 3900 MAH வச்சுக்கிட்டு S25 எட்ஜ் OnePlus 13 பேட்டரி டெஸ்ட்ல போடுது அப்படின்னா நம்புற மாதிரியா இருக்கு? நீங்களே சொல்லுங்களேன். இது வந்து ட்விட்டர்ல பார்த்தேன். நான் வேணா அந்த போஸ்டையும் கூட இதில் அட்டாச் பண்றேன். இந்த மாதிரி நிறைய சம்பவங்களை வந்து ட்விட்டர்ல பார்க்கும்போது எதை நம்புறது எதை எனக்கு தெரியல. ஆனா ஒரு விஷயம் உறுதி, இந்த வருஷம் என்னாச்சுன்னா வரிசையா எல்லாம் 7000 7500 MAH பேட்டரி வருதுடா. ஆனா ரொம்ப லெத்தாஜிக்கான மாதிரி இருக்கு. எப்படின்னா, காசை பத்தி கவலை இல்லை, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் வச்சுக்கேன். இப்போ என் வண்டி வந்து பொதுவாக 10 லிட்டர் தான் மைலேஜ் தரும் அப்படின்னா, இப்போ டேங்கை மட்டும் பெருசு பண்ணிக்கிறது. ஓகே. இப்போதான் என் மைலேஜ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு இல்லைங்கிறான். எப்படா இன்க்ரீஸ் ஆச்சு? அதே தானடா, டேங்கை பெஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே. இன்னும் எக்ஸ்ட்ரா 50 கிலோமீட்டர் போக முடியுது. புரியுது. இந்த மாதிரி கூத்து நடக்குது. இது ஏன் சொல்றேன்னா, 7000 கொடுத்துட்றானுங்களா? ப்ராசர் கூட மேட்டர் இல்லை, ஆப்டிமைசேஷனே இல்லை. ஓகே. முன்னெல்லாம் வந்து என்ன வேணா 5000 MAH தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுல 7 மணி நேரம் 8 மணி நேரம் SOT வர வைக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த அளவுக்கு ஆப்டிமைஸ் பண்ண முடியுமோ ஓரளவுக்கு ஒர்க் பண்ணாங்க. இப்போ என்னமோ 7500 MAH இருக்குங்கிறனால இஷ்டத்துக்கு ஒர்க், அதாவது பெருசா அப்படி லத்தாஜிக்கா வந்து 7500 இருக்கு, எங்க பேட்டரி குறைய போகுது, அந்த மைண்ட் செட்டுக்கு போன மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ அதை பார்க்க முடியுது. சரி, இது வந்து ஒரு பக்கமா இப்போ கீழே நீ பார்த்தானே தெரியும்,
ஐடிசி வேர்ல்டு வைட் குவார்டர்லி மொபைல் ஃபோன் ட்ராக்கர் அப்படின்னு போட்டிருக்காங்களா, இதில் அந்த ஸ்டார் அப்படின்னு ஒன்று இருந்தது இல்லை, இந்த கண்டிஷன்ஸ் வந்து எப்படி மாறும் அப்படின்ற மாதிரி அது கீழே போட்டிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் 2 months of year saw fewer launches with brands focusing on offering retail support அப்படின்னு இருக்கா. ஸோ இதில் வந்து நம்ம ரொம்ப ஆழமாக யோசிச்சு பார்த்தா அந்த யூனிட்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆனது புரியும். ஓகே, அதனால தான் வந்து நெகட்டிவ்ல போன மாதிரி தெரியும். ஓகே. ஸோ அடுத்து ஓப்போ வந்து போன வருஷத்தோட இந்த வருஷம் வந்து 11.9% growth. ஓப்போவும் மாஸ் பண்ணுறாங்க. அவங்க போன வருஷமே ஞாபகம் இருக்கா உனக்கு, F27 சீரிஸ் இந்த மாதிரியான சீரிஸ்லாம் கீழெல்லாம் போட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்களே. ஆமாம், மிலிட்ரி கிரேட் சர்டிஃபைடு IP69 இப்படி போட்டாலும் ஒன்றாகாதுலாம் நிறைய பேர் ஒரு கோடு இருக்கும், மேலேருந்து இப்படி போட்டுலாம் விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஸோ இந்த தடவை F29 வச்சு புஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ புஷ்பராஜோட சக்ஸஸ்ஃபுல் புஷ்னால அவங்க வந்து 11.9% growth பார்த்துருக்காங்க. நல்ல விஷயம் தான். அடுத்து ரியல்மி சைலண்டாக 2% growth பார்த்தது என்னால் நம்பவே முடியல. ஏன்னா ரொம்ப சைலண்டாக இருக்குது. ரியல்மி பற்றி முன்னெல்லாம் வந்து சும்மா டாக் ஆஃப் த டவுன் மாதிரி எப்போ பாரு ரியல்மின்னு பேசுகிற மாதிரி இருக்கும். பட் இந்த வருஷம் அப்படி இருக்குது. அடுத்து ஆப்பிள் வந்து 23% growth பார்த்துருக்காங்க. 7.3லேருந்து 9.5 போயிருக்கு. ஓகே. மேபி இப்போ ஃபோல்ட் வருமா வராது ஆப்பிளில்? வரும்னு சொன்னாங்க. ஆமாம், டேபை மடிச்சு கொடுப்பாங்களா அவங்க கையில். ஓகே. ஆமாம், 2 வருஷம் கழிச்சு வரணும் மாதிரி தானே முதல்ல பேச்சு அடிபட்டுச்சு. இவங்க 8-9 போயிடுவாங்களே. 8-9 இல்லைண்ணா, சாம்சங்ல போயிடுவாங்க. அது அவங்க அப்போ வந்துட்டு இருக்கலே சூப்பர் ப்ராடக்ட் ஒன்று கொடுத்தா சாம்சங்கை கலாய்க்கிற மாதிரி ஆகிடும். எப்படி தெரியுமா, நீ 8-9 போனதோட பெட்டராக நான் ஒரே ஃபோன் கொடுத்துருக்கேன் பார்த்துக்க, ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனே எனக்கு இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொன்னால் என்ன பண்ணுறது. ஆனால் இல்லையே, ஆப் இருக்கு. ஆமாம், நீ தேவைன்னா ஆப் ஸ்டோர்லேருந்து ஆப் டவுன்லோட் பண்ணி ஏஐலாம் யூஸ் பண்ணலாம். ஓகே. ஆமாம், ஓஎஸோட இன்டெகிரேட் ஆனது தான் கொஞ்சம் சொதப்புது. அதுக்கு வந்து அவங்க கண்டிப்பாக ஒரு ஒர்க் அரவுண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி வருதுன்னு மட்டும் பாரு. வேன் என்று நினைத்தாயோ அப்படின்ட்டு ஜம்ப் அடிச்சு வருவாங்க. சரி, அடுத்து வந்து ஷாமி வந்து பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட ஒரு டிக்ளைன் பாரு. அடிச்சு நொறுக்கி கீழே கொண்டு போய் தள்ளி வச்சிருக்காங்க. -42%. ஓகே. ஆமா, போன வருஷம் வந்து இப்போ கூட ஏதோ கோல்டு கலர்லாம் விட்டாங்களே. ஆமா, நோட் 14 சீரிஸ்ல 14 Pro Plus. ஆமா, 14 Pro Plus 14 Pro அதில் கோல்டு கலர் விட்டுருக்காங்க. அது நாளைக்கு தான். அதுவும் நாளைக்கு தான். ஓகே. ஆமா, ஸோ அது ஒரு பக்கம் நடக்குதா. மோட்டரோலா வந்து இயர் ஓவர் 54% growth. மோட்டரோலா வந்து அவங்களோட டிவைசஸ் வந்து மார்க்கெட்ல ஒரு நல்ல இம்பாக்ட் ஏற்படுது. ரேசர் இம்பாக்ட் எல்லாம் ஏற்படுத்தல, அது எங்கே படுத்து தூங்கிட்டு இருக்கு, ஃபோனில் தூங்கிட்டு தான் இருக்கு. அது வேலைக்கு ஆகல. ஏன்னா ரேசர் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி மிக்சடு. எட்ஜ் சீரிஸ் எப்பயுமே ஹிட்டு. ஜி சீரிஸும் என்ட்ரி லெவலில் சரியான ஹிட்டு. 120K இப்போ ஜி சீரிஸ் பார்க்க முடியும் நம்ம. ஸோ அதுவும் ஹிட்டு. ஸோ அது வந்ததுனாலே ஓரளவுக்கு வித்துருது. அது மேலே ஓரளவுக்கு ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியில் இன்னும் இருக்கு. அப்படிங்கிறனால இருந்தாலும் இன்டர்நெட்டில் வளம் வரக்கூடிய நம்ம நிறைய கம்யூனிட்டி மெம்பர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சில குறைகளையும் அவங்க சொல்கிறாங்க. மோட்டரோலா வந்து இன்னும் யூஐ லெவலில் ஒர்க் பண்ணணும், ரொம்பவே ஸ்லோவாக இருக்குது, கேமரா யூஎல்லாம் யூஸ் பண்ணும்போது எதுக்கடா யூஸ் பண்ணுற அளவுக்கு வெறுத்து போகுதுன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் அப்படி எப்படி தப்பிச்சிருது. ஆமாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போக்கோவும் வந்து டிக்ளைன் -31%. யாரு போக்கோ? அது இந்த வருஷம் வந்து என்ன பார்ப்போம். OnePlus பற்றியா -55% ஆகும். OnePlusக்கும் மைனஸ். OnePlusக்கு வந்து கோடு லைஃப் டைம் வாரண்டிலாம் கொடுத்தாங்களே, அது இம்பாக்ட் இனிமே தான்டா வரும். இனிமே தான் வரும். OnePlusல 13s ஓரளவுக்கு ஒரு நல்ல இம்பாக்டை ஏற்படுத்தியிருக்குன்னு மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. கேளுங்க, கரெக்டாக சொல்லுவார் அவர். வந்து மில்லச்சாவுன்னு சொல்லிட்டுவாரு. ஒரு கதை இருக்கட்டும். ஐக்கு வந்து 2.8லேருந்து 2.3. ஸோ அவங்களும் -21% போட்டிருக்கு. அதர்ஸ் வந்து 9.7லேருந்து 7.5. அவங்களும் -28%. ஸோ இந்த இடத்த வச்சு தான் நீ கண்டுபிடிக்க முடியும். இந்த மாதிரி டோட்டலாக வந்து 100லேருந்து 100 தான் இருக்கு. ஆனால் -5.5 என்ன அர்த்தம், டிவைஸ் கம்மியாக வாங்கி. அதாவது என்ன அர்த்தம்னா, போன வருஷம் 100னா இந்த வருஷம் 94.5 தான் வாங்கியிருக்காங்க. ஓகேயா? அப்போ என்ன ஆகுது, அதனாலேயே வந்து சாம்சங் இன்க்ரீஸ் ஆனாலும் டிக்ளைன் ஆகுது. இதுதான் ஹைலைட். இது வந்து இந்தியா. இப்போ அப்படியே நம்ம வந்து சைனாக்கு போனோம்னா, அங்கே வந்து சைனாவில் வந்து கவுண்டர் பாயிண்ட் ரிப்போர்ட் ஆகுது. ஓகே, இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹானர் வந்து -12.8% டிக்ளைனா, ஆப்பிள் -7.7% டிக்ளைனா, ஓப்போ -2.4% டிக்ளைன். இப்போ ஹுவாவே தான் வந்து R&Dல ரொம்ப அதிகமாக செலவு பண்ணுறாங்களாம். ஹுவாவே எப்பயுமே ஹுவாவேயும் பிபிகே ஃபேமிலியும் செமையா, அப்புறம் ஷாமியும் செமையா செலவு பண்ணுவாங்க. ஹுவாவே, பிபிகே, ஷாமி இதுதான் ஆக்சுவலாக அங்கே பிராண்டே. எல்லாருமே செமையா செலவு பண்ணுவாங்க. இவன் SU7 பார்த்துருப்பிய கார்லாம், ஒவ்வொருத்தரும் பயணமாக பண்ணுறாங்க அந்த ஊரில். எல்லாருமே லிமிட்ஸ் எங்கேயோ ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க, சம்மந்தமே இல்லை. ஸோ அதான் ஷாமி வந்து +16.5%. ஆக்சுவலாக இந்தியா ஷாமி வந்து எப்படி தெரியுமா, அந்த ஒரு பாம்பு பிக்சர் ஒன்று போடுவாங்க பார்த்திருக்கியா? ஒரு பாம்பு வந்து நல்லா முறைச்சிட்டு இருக்கும், ஒரு பாம்பு கொஞ்சம் நார்மலாக இருக்கணும், ஜோக்கர் மாதிரி இருக்குமே. அந்த 3 பாம்பில் எப்படி போடலான்னா, சைனா வந்து சென்ட்ரு டெரரு, இன்னொரு பக்கம் ஓரளவுக்கு நார்மலாக இருக்கிறது தான் குளோபலு, அந்த யூரோப்பு இந்த இடத்துல இருக்க ஷாமி. இந்தியன் ஷாமி வந்து அதான்
இந்தியாவில் தண்ட கர்மம். இதில் வந்து ஓஎஸ் அப்டேட்ன்ற ஒரு கர்மத்தை கொடுத்து சாகடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு பேசாமல் எனக்கு டாஸ் ப்ராம்ப்ட் அந்த அளவுக்கு காண்டா இருக்குடா. ஓஎஸ்ஏ எல்லாமே யூஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கடா. பேசாமல் யூஸ் பண்ணுறது. ஹுவாவே ஓஎஸ் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குன்னாங்கடா. எல்லாருமே சூப்பராக இருக்குனாங்கடா. அதில் என்னன்னா உனக்கு டிஃபால்ட்டாக கூகுளோட இல்லை. ஆமாம், கூகுள்டு மாதிரி தான் அது. உனக்கு கூகுள் சப்போர்ட் இருக்காது, அதாவது ப்ளே சர்வீஸ் சப்போர்ட் இருக்காது, மெசேஜ் சர்வீஸ் சப்போர்ட் இருக்காது. ஸோ அது என்ன ஹைலைட்னா கொஞ்சம் ஒர்க் அரவுண்ட்ஸ் இருக்குது. அதை பண்ணி வேணால் நம்ம வந்து ஹுவாவே ஃபோன்ஸ் யூஸ் பண்ண முடியும். நம்ம மார்க்கெட்டில் வந்து சைனாலேருந்து வாங்கிட்டு வந்து நிறைய பேர் வித்துட்டு இருக்காங்க. ஓகே. ஆமாம், இப்போ மலேசியாவில் எங்கேயெல்லாம் ஹுவாவேயோட டிவைஸ் ஏதாவது விற்கிதுன்னு, இந்த பியூரா சீரிஸ்லாம் விற்கிதுன்னா, பியூரா எக்ஸ், பியூரா 80 அல்ட்ரா அதெல்லாம் இந்தியாவில் விற்கிதுடா. அந்த ட்ரை ஃபோல்டிங் ஃபோன் அதுவும் இந்தியாவில் வந்துச்சு. ஆனால் அதெல்லாம் யாரும் வாங்குவாங்களான்னு எனக்கு தெரியல. நானும் வந்து கண்டிப்பாக அதை நான் சஜஸ்டும் பண்ண மாட்டேன். நம்ம ஊருக்கான ஃபோன் அது கிடையாது. உண்மை அதுதான். நம்ம ஊரில் சும்மா சைக்கிளிங் போயிட்டு வந்தாலே மூஞ்செல்லாம் அவ்வளோ மண் வருது. அதுலலாம் எவ்வளோ மண் வந்து படியும் தெரியுமா? அதெல்லாம் எங்கே யூஸ் பண்ண எடுத்துகிட்டு போவீங்க? எங்கனாலும் எடுத்துகிட்டு போகலாம், யாரும் பண்ண மாட்டாங்க. அவ்வளோதான். பியூரா எக்ஸ் வந்து நம்ம ஊரில் கிடைக்குது. இப்போ அந்த 16:10 உள்ள சரியான, சரியான டிவைஸ் அது கிடைக்குது. ஸோ அதை ஹுவாவே வந்து இயர் ஓவர் இயர் வந்து 28.5% கிரேசி தான். அதுவும் இந்த Q1 ஆஃப் 2025 இவ்வளோ க்ரோத் காமிச்சது மாஸ். எல்லாத்துலேயும் இந்த விவோ வந்துடுறாங்க. விவோ வந்து ஆக்சுவலாக எப்படின்னா ரீடைன் பண்ணுறதே மாசுடா. விவோ வந்து ஆல்ரெடி ஓரளவுக்கு பெரிய மார்க்கெட்டை பிடிச்சிட்டாங்கடா. ஓகே. ஆமாம், ஏன்னா அவங்களோட ரேஸ் வச்சு பிடிச்சிருக்காங்க. ஸோ அதனால அது மாஸ் தான். ஆனால் இந்த வருஷம் வந்து எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, ஓப்போ விவோ மாஸ் தான். ஆனால் ஆல்ரெடி ஒரு சில லீக்ஸ் இப்போ பார்த்துட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் இயர் வரப்போகிற ஃபோனில் வந்து கேமரா ஹார்ட்வேர் ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது விவோவும் ஓப்போவும் ஒரு ஸ்டெப் கீழே போயிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஏஐ டிபெண்ட் பண்ணி அவங்க மூவ் பண்ணுவாங்க அவுட்புட்ஸ்னால. நான் அது வந்து 100% எனக்கு அது பிடிக்கல. இந்த மார்க் அண்டனில் வரும் தெரியுமா, அவனுக்கு அவங்க அப்பாவை பற்றி தெரிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்பாருங்க. எனக்கு பிடிக்கல. அதே மாதிரி தான் சீரியஸாக வந்து இந்த ஏஐ வந்து ஒரு லிமிட்டை தாண்டி போகிறது நியாயமற்ற செயல். அட்லீஸ்ட் ஒரு டாகல் கொடுங்க, நான் எனேபிள் பண்ணிக்கிறேன் கேமரால, வேணுமா வேணாமா. அதை விட்டுட்டு எல்லா இடத்துலயுமே ஃபோர்ஸ் பண்றது வந்து கேவலமா இருக்கு. இதை நான் அட்டாச் பண்றேன், நீங்களே பாருங்க. சரியா? உங்களோட கருத்து எல்லாம் பார்த்திருப்பீங்களே, மோடு மாறுமே என்ன காமிச்சா அந்த அளவுக்கு இருந்தா போதும்னு. சரி, ஸோ இது வந்து நான் என் தரப்புல இருந்து நான் சொல்லக்கூடிய விஷயங்க. இது வந்து ஓப்போ, விவோ, ஷாமி, ஏன்னா இவங்கெல்லாம் தான் இப்போ டாமினேட் பண்றாங்க ஃபோட்டோகிராஃபியில். இவங்க எல்லாருக்குமே காமனான என்னோட ஒரு வேண்டுகோள் என்னன்னா, நீங்கள் சொல்லலாம் இவர் பெரிய இவர் நிறைய ரிசர்ச் பண்ணிட்டாரு ஏஐ பற்றி பேசி, சீரியஸாக செம்ம டார்ச்சராக இருக்குது. அதனால் வந்து அதுக்கு ஒரு டாகல் கொடுத்து நம்ம வேணும்னா நம்ம எனேபிள் பண்ணிப்போம், வேண்டாம்னா டிசேபிள் பண்ணிப்போம். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டா பெட்ரு. இவங்க வந்து எப்படின்னா இது வரைக்கும் இதில் ஓஎஸ் வந்து கொஞ்சம் கேவலமான கடுப்புடா மொக்க. மற்றபடி வந்து ஏன்னா ஓஎஸ் ஆப்டிமைசேஷன் அந்த அளவுக்கு நல்லா இல்லைங்கிறது நம்ம லைவாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். பட் ஃபோட்டோஸ் வந்து பார்த்தோன்னா மைண்ட் ப்ளோயிங்காக எடுக்குது. சரியா? ஏன்னா இதில் வந்து ஏஐ வந்து ஒரு 20x 30x தாண்டி போனால் தான் உள்ளே வர ஆரம்பிக்கும் ப்ரோஸ் ப்ராசஸிங். பட் நார்மலாக எடுத்துகிட்டு இருக்க ஃபோட்டோஸ்லாம் ஏஐ வந்து உள்ள மூக்க நுழைக்காது. ஸோ அதனாலே என்ன ஆகிடும்னா உனக்கு குவாலிட்டிலாம் வேற லெவலில் இருக்கு. ஸோ நிஜமாவே சமையல் அட்டாச் பண்ணி விட்றேன் இதையும், நீங்கள் பாருங்கள். ஸோ இதை தான் நான் எதிர்பார்க்குறேன். இதே மாதிரி எனக்கு ரிசல்ட்ஸ் வந்து 100 ப்ரோவில் கிடச்சது. 100 அல்ட்ராவும் நான் யூஸ் பண்ணேன். விவோ சூப்பராக இருந்துச்சு, விவோ 100 அல்ட்ராவும். ஆனால் நான் ஒரு 50x 60x 30xலாம் ஃபோட்டோ எடுப்பேன் இல்லையா, ஒரு பில்டிங் அதெல்லாம் ஃபுல் இதில் பெயிண்ட் அடிக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, இங்கே பாரு இன்னொரு சாம்பிள் காட்டுறேன். இது மேன் 3 தானே? ஆமாம், எப்படி இருக்கு பார்த்தியா மேலே அந்த எக்ஸாஸ்ட் பைப் பார்த்துக்கிட்டியா? ஆக்சுவலாக என்னென்னா இந்த குளோபல் மார்க்கெட் ஷேர் இருக்குல்ல, ஏன்னா இப்போ இதில் வந்து ஹுவாவே மாஸ் பண்ணிட்டாங்க. குளோபல் மார்க்கெட் ஷேர் அப்படின்னு போகும்போது அந்த இடத்துல வந்து என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா, அதுக்கும் வந்து ஐடிசி ரிப்போர்ட் வந்து இதே மாதிரி இயர் ஓவர் இயர் growth Q1 2025 யார் எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இதில் என்னென்னா மார்க்கெட் ஷேரு, ஷிப்மெண்ட்ஸு, ஸோ எவ்வளோ நம்பர்ஸில் ஷிப் பண்ணியிருக்காங்க அண்ட் எவ்வளோ மார்க்கெட் ஷேர் வச்சுருக்காங்க அந்த மாதிரி. ஸோ இதில் சாம்சங் வந்து உனக்கு growth 0.6% ஆகும் குளோபலில். ஓகே. அவங்க வந்து டோட்டல் ஷிப்மெண்ட் வந்து 60.6 மில்லியனாக இருக்கும். எங்கேயா போட்டிருக்காங்களா? மில்லியன் யூனிட்ஸ். சரியா? 60.6 மில்லியன் யூனிட்ஸ் வந்து சாம்சங் ஷிப் பண்ணியிருக்காங்க. எப்போனா Q1 2025 2024 ஆமாம் 60.2. சரியா? அதுலேருந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆப்பிள் வந்து 58.7 மில்லியன். ஸோ போன வருஷம் வந்து 52.6. ஓகே. ஸோ அவங்களுக்கு 11.6% growth இருக்குது. ஆனால் இதில் ஹுவாவேவே இல்லை. ஹுவாவே குளோபல் ப்ரெசன்ஸ் கிடையாது இல்லை. ஓகே. அவங்களுக்கு விற்கிறதே சைனாவில் தான். தவிர யூரோப்பில் மிடில் ஈஸ்ட்டில் எங்கேயா விற்றா உண்டு. பட் மோஸ்ட்டாக யாருமே கூகுள் சர்வீசஸ் இல்லைன்னு சொல்லி வாங்க மாட்டாங்க. அப்படியே அதுக்கு லேயர்லாம் போடணும்னு சொன்னால் கடுப்பாகி எல்லாரும் ஓடிடுவாங்க. ஹானர் எப்படி இருக்குது? ஹானர் ஓகேடா. ஹானர் நம்ம ஊர்லேயே கொஞ்சம் தோய்வாக தான் இருக்குது.
ஓகே. அந்த ஒரு ஃபயரா உள்ள வந்தாங்க, திரும்ப எங்க போனாங்கன்னு தெரியல. இப்போ இப்போ அந்த ஃப்ளாக்ஷிப் ஃபோன் ஒன்று மேஜிக் 6 ப்ரோ காமிச்சனி, எப்படி இருக்குது? நல்ல ஃபோனு. ஆனா 88,000லாம் கொடுத்து இப்போ அதை வாங்கி எங்க போறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஹானர் 200 வந்து 20,000 நம்ம பசங்க நிறைய பேர் வாங்கியிருந்தாங்க. வாங்கினவங்களுக்கு என்ன பிரச்சனை, இப்போ ஹானர் 200 கீழே போட்டு உடச்சிட்டா டிஸ்பிளே 20,000 சொல்றாங்க. ஃபோனே அவ்வளோ தானே. ஃபோன் 20,000 தான் வாங்கியிருந்தாங்க. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் சில சமயங்களில் பார்ட்ஸ் கிடைக்க மாட்டேங்குன்னு சொல்லி நிறைய பேர் குறை சொல்லியிருந்தாங்க. ஸோ இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணும்போது ஒரு பயம் வருது இல்லை. இது காமன் ஃபார் ஆல் பிராண்ட்ஸ். யாராவது ஆஃப்டர் சேல் சரியா பண்ணல அப்படின்னா நமக்கு பயம் வந்துருது. ஓகே. அவங்களை நம்பி நம்ம எதுவும் பேச முடியறது இல்லை. ஷாமி வந்து குளோபலில் வந்து 41.8, போன வருஷம் வந்து 40.8, ஸோ 2.4% growth தான். ஓப்போ வந்து 23.5, போன வருஷம் 25.2, ஸோ ஒரு இயர் ஓவர் growth. ஆமாம், -6.6. விவோ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 6.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன்னா அவங்க அந்த ஜெயஸ் ஆப்டிக்ஸ் சீரீஸை மாஸ் பண்ணிட்டாங்க. அதில் இருக்க எக்ஸ் சீரீஸை வச்சு தான் அவங்களுக்கு இந்த growth-ஏ. இதுவே அதர்ஸ் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, ஆப்பிள் தாண்டா தூக்கியிருக்கான். உண்மையாக சொன்னா மார்க்கெட் ஷேரில் உள்ள சேஞ்சஸே எங்கன்னா ஆப்பிள் வந்து 11.6% தூக்கிட்டான். ஸோ அதனால அதர்ஸில் வந்து -6.1% டிக்ளைன் ஆயிருக்காங்க. இயர் ஓவர் இயர் குளோபல் ஷிப்மெண்ட்னு ஒன்று இருக்கும்ல, அது வந்து 0.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே. ஸோ இது வந்து குளோபலில். அப்போ மொத்தம் குளோபல்லையும் என்ன ஆயிருக்கு, 0.4% வந்து எக்ஸ்ட்ரா ஃபோன்ஸ் வந்து ஷிப்பும் ஆயிருக்கு, விற்கவும் செஞ்சிருக்கு. எஸ், தட்ஸ் இட். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, மார்க்கெட் ஷேரு இந்த மாதிரியான ஒரு சில ஃபேக்டர்ஸை வந்து அப்போ ரீசெண்டாக என்ன மாடல் ரிலீஸ் ஆகுதுங்கிறதையும் அதுவும் டிசைட் பண்ணுது. ப்ளஸ் சைனா வந்து அவங்களோட அந்த ஜியோகிராஃபிக்கல் டேட்டா படி எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி ஹுவாவே ஜம்ப் அடிக்குது. புது டெக்னாலஜி. நம்ம ஊர்லேயும் லாவா அந்த மாதிரி ஏதாவது பெருசாக ஆர்என்டிலாம் பண்ணி லாவா தானே ஏதாவது செஞ்சாங்கன்னா லாவா அந்த ஜம்ப் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. டெக்னோபோவாலாம் என்னென்ன? டெக்னோபோவா டிரான்சியன் கம்பெனிஸு. டெக்னோபோவை பற்றி இப்போ சும்மா செக் பண்ணணும். ஏன் டெக்னோபோவாஸ் ஆஃப்ரிக்கன் கான்டினென்ட்டில் இப்போ பாருங்க, டிரான்சியன் மார்க்கெட் ஷேர் இன் ஆஃப்ரிக்கா அப்படின்னு போட்டோம்னா ஆஃப்ரிக்காவில் கொஞ்சம் பெரிய ஆளுங்க 40 to 50%. எப்படி ஆஃப்ரிக்காவில் ரொம்ப பெரிய ஆளுங்க. அப்போ அவனுங்க தான் ஃபோன் விற்கிறானுங்க அங்கே. 10ல் 5 பேர்கிட்ட அவங்க ஃபோன் அப்படிதான் இருக்கும் போல இருக்கு. ஸோ அதனால வந்து ஆஃப்ரிக்காவில் பெரிய மார்க்கெட் டாமினன்ஸ் இருக்கு. நான் தான் சொல்லியிருந்தேன், ரீசெண்டாக டெக்னோ ஃபோன் ஒன்று தேடிட்டு இருக்கேன், ஃபேண்டம் X2 ப்ரோன்னு. அந்த லென்ஸ் வெளியே ரெட்ராக்டபிள் லென்ஸ், அது நான் தேடினேன். அதை பற்றி கண்டென்ட்டே என்னால் யூரோப்பில் ஒரு 1-2 வீடியோ, ஜிஎஸ்எம்ஆரோட வீடியோ அதெல்லாம் பார்க்க முடிஞ்சது. X2 ப்ரோவோட வீடியோ ஃபுல்லாகவே ஆஃப்ரிக்கா தான். ஓகே. ஆமாம். ஸோ அதனால் வந்து இந்த டிரான்சியன் கம்பெனி நம்ம ஊரில் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டேன்னா, டிரான்சியன் மார்க்கெட் ஷேர் இன் இந்தியான்னு போட்டேன்னா ஒரு 6-7% வரும்னு நினைக்கிறேன். 8.6%. ஓகே. அது எப்போனா 2023ல் டிரான்சியன் த்ரூ திஸ் கம்பெனி ஷேர் 6.3 growth 2023யோட டேட்டா தான் இது. இப்போ உள்ள டேட்டா என்னன்னு தெரில. ஸோ மொத்தம் அப்போ 8.6 வரைக்கும் போயிருக்கு இல்லையா? இப்போ கம்மியாக தான், டிக்ளைன் தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் திரும்ப இன்க்ரீஸ் ஆகும்னு தோணுது. இப்போ ரீசெண்டாக உங்களோட டிவைஸஸ் பார்த்தோமே நம்ம ஒரு ஃபோன், போகவும் நல்லா இருந்தது. இன்ஃபினிக்ஸோட Note 50 சீரிஸும் நல்லா இருக்கு. ஸோ அதான் பார்ப்போம், அடுத்தடுத்து டிவைசஸ் வரப்போகுதுன்னு அவங்களும் போட்டுட்டு இருக்காங்க ட்விட்டரில். அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், செக் பண்ணுவோம். ரைடுங்க. ஸோ இந்த மாதிரி தாங்க ஒரு சில டிவைஸை பேஸ் பண்ணி தான் வந்து மார்க்கெட் ஷேர் வந்து கண்டிப்பாக மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் ஒரு பிராண்ட் வந்து என்ன மாதிரியான R&D அண்ட் புது டெக்னாலஜி உள்ள கொண்டு வராங்கிறத பேஸ் பண்ணி மக்கள் அது மேலே இன்ட்ரெஸ்ட் காமிச்சு அந்த நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். எதுவுமே பண்ணலன்னா படுத்துரும். இப்போ சப்போஸ் 17 சீரீஸில் ஆப்பிள் வந்து எதுவுமே கிரவுண்ட் பிரேக்கிங்காக பண்ணலை அப்படின்னா ஆப்பிளோட சேல் வந்து படுத்துரும். ஏன்னா 16 சீரீஸ் ஏஐக்காக வாங்கினவங்க எல்லாமே அப்படியே வெயிட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, அவ்வளோதான். ஸோ இப்படி தான் வந்து டிசைட் ஆகும். இதே தான் வந்து சாம்சங்கும் ஆல்ரெடி நிறைய லீக்ஸ் வந்துட்டு இருக்கு. S26 சீரிஸ்ல எந்த விதமான சேஞ்சஸும் இருக்காது. சொல்ல போனால் அந்த 3x 10 MP கூட மாறுமான்னு தெரியல, அந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்படியே மாறினாலும் 12 MP மாறுமுன்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க. ரத்த கண்ணீர் தான் வருது. அப்படியே இருந்ததுன்னா எனக்கு தெரிஞ்சு ஏங்கிற ஒரே விஷயத்தை வச்சு எவ்வளோ நாளைக்கு தான் ஓட்டிட்டு இருக்க முடியும்னு தெரியல. நான் சேஞ்ச் வந்து ரொம்ப டிராஸ்டிக்காக இருக்கணும்னு கூட நான் எதிர்பார்க்கல. 1-2 சேஞ்ச் அது மீனிங்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன், வேற எதுவும் இல்லை. இப்போ ஏன்னா மார்க்கெட்டில் வந்து மற்றவங்களாம் எப்படி ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னா, விவோவை பற்றி பேசுகிறோம். விவோலாம் வந்து இந்த ஃப்ளாக்ஷிப் கேட்டகரிக்குள்ளார விவோ வந்து டாமினேட்டிங் பர்சனாகவே இருந்ததில்லை. பட் இப்போ இந்த 2 வருஷமா சூப்பர் மாஸ் பண்ணுறாங்க. அப்போ அந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஃப்ளாக்ஷிப்ஸு பிராண்டு, அதாவது நேமு, அந்த பில்டப்பு ஆப்பிள் சாம்சங் தான். பட் அவங்களாம் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. சரி இவ்வளோ நேரம் பார்த்தோமே, இல்லை எங்கேயாவது கூகுள்னு பார்த்தோமா, அதெல்லாம் அதர்ஸ்குள்ளே தான் கிடக்கும். பிக்சல், எஸ், பிக்சலோட மார்க்கெட் ஷேர்னு தட்டினா எப்படி வருதுன்னு பார்ப்போமா? இது எல்லாமே கூகுளில் தாங்க சர்ச் பண்ணுறோம், சரியா? இப்போ தான் ஸ்டோர் வேற ஆரம்பிச்சிருக்காங்க. கூகுள் பிக்சல் <1% இந்தியாவில் 100ல் ஒருத்தர்கிட்ட கூட இருக்காதுன்றாங்க. அப்போ நீங்கள் தனியாக தெரிவிங்க வாங்கினீங்கன்னா அப்படி சொல்லிக்கலாங்கிற. ஆமாம், சரி. ஸோ இதாங்க. ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா அதெல்லாம் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பாக இருக்கேன். சிவரணி அஸ்வத், பார்க்கலாம். Bye. பாய்.
அந்த ரிப்போர்ட்டோட லிங்க்கை மட்டும் எனக்கு அனுப்பி விட்டுரு. ஓகேண்ணே, எடுத்துட்டா? ம்